அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசினருக்கு இந்த வார ராசி பலன். 3இல் சூரியன், புதன், சுக்கிரன். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு, 7இல் கண்டசனி, 10இல் குரு பகவான் வக்கரமடைந்திருக்கிறார். 4இல் செவ்வாய்க்கிழமை முதல் 4ஆம் இடத்தில் சூரியனும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும், வீண் விரயம் உண்டாகும், இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். பண வரவில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படும். கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. 7இல் சனி சஞ்சரிப்பதால், கண்டசனி என்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை குறையலாம். ஆரோக்கியத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம், பாதிப்புகள் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. 6ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு இருப்பதால் எதிலும் வெல்லும் ஆர்வம் ஏற்படும். மனத்தளர்ச்சி இல்லாமல் செயல்படும் வாய்ப்பினை கிரகங்கள் வழங்குவதால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து 3இல் சுக்கிரன் இருப்பதால் எந்த குறையும் வருவதற்கு வாய்ப்பில்லை. கடின முயற்சிகளின் பேரில் காரியங்கள் நிறைவேறும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர். சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். கடன் சுமை குறையும். வெளிநாட்டு வேலை பெரும் முயற்சிகள் பிறகு பலன் தரும். 3இல் ராசிநாதன் புதன் இருப்பதால் சில நேரங்களில் எதை செய்யக்கூடாதோ அந்த காரியத்தை செய்து இப்படி செய்து விட்டோமே என்று வருத்தப்படுவீர்கள். அவசரத்தில் செய்த காரியங்கள் பதட்டம் கொடுக்கலாம். எதனையும் யோசனை செய்து காரியமாக்க வேண்டும். சூரியன் 4ஆம் இடத்துக்கு செல்வதால் பிறருடன் வீண் பகை பொல்லாப்பு ஏற்படலாம். பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. ஆக கன்னிராசினருக்கு சனியினால் இல்லறத்தில் நிம்மதி குறைவு, கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை குறையலாம். கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் சனி பகவானை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.